ஒரு கதை கேட்போமா? Long ago, there lived a poor but honest woodcutter named Kannan. Every day, he went into the forest with his old iron axe to cut wood. ஒரு காலத்தில் கண்ணன் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வந்தார். டெய்லி அவர் காட்டுக்கு போவாராம். அவர் காட்டுக்கு போகும்போது அவர் அவருடைய பழைய கோடாலி எடுத்துகிட்டு போவாராம் அவர் wood cut பண்ணுறதுக்கு. That was the only way he earned money for his family. அதை வச்சு மட்டும்தான் அவர் காசு சம்பாதிப்பாராம். ஸோ தட் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது. One afternoon, while cutting wood near a river, his axe slipped from his hands and fell into the water with a splash. ஒரு நாள் ரிவர் ஓரமாக மரம் கட் பண்ணிகிட்ருக்கும் போது தவறுதலாக அவரோட அந்த பழைய கோடாலி ரிவரில் விழுந்துருச்சான். Oh no, Kannan cried. That was my only axe. How will I work now? விழுந்த உடனே அவர்கிட்ட அது ஒன்று மட்டும்தானே இருந்தது. அந்த கோடாலியும் விழுந்ததும் கண்ணன் ரொம்ப சேடாயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாராம். என்கிட்ட அந்த ஒரு கோடாலி மட்டும்தான் இருந்தது, அதுவும் இப்போ போயிடுச்சுன்னா நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்? அவர் ஒர்க் பண்ணாதானே அவர் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியும். அதனால் அவர் ரொம்ப சேடாயிட்டாராம். He sat down sadly by the river. Seeing his honesty and sorrow, the forest goddess appeared. Kannan, why are you so upset? She asked gently. அவர் ரொம்ப சேடாக அந்த ரிவர் ஓரமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஃபாரஸ்ட் காடஸ் கடவுள் அவங்க முன்னாடி வந்தாங்களாம். கண்ணா, ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்க அப்படின்ட்டு காமாக ஜென்டிலாக கேட்டாங்களாம். உடனே கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? I dropped my axe into the river, he said, and I don't have money to buy another one. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட கோடாலியை நான் ரிவரில் போட்டுட்டேன், தெரியாமல் விழுந்துடுச்சு, என்கிட்ட வேறு காசும் இல்லை வாங்கிறதுக்கு, வேறு கோடாலி வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The goddess smiled and disappeared into the water. Soon she returned with the shining golden axe. அந்த கடவுள் சிரிச்சிட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்களாம். மறைஞ்சு போயிட்டு கொஞ்சம் நாளை கழித்து அந்த ரிவர்லேருந்து ஒரு கோல்டன் கோடாலி எடுத்துகிட்டு வராங்க. இஸ் திஸ் யுவர் ஆக்ஸ்? ஷீ ஆஸ்க்ட். இதுதான் உன் கோடாலியா அப்படின்ட்டு அந்த கடவுள் கேட்டாங்க. இது அந்த கோல்டன் கோடாலியை கையில் வச்சுக்கிட்டு. கண்ணன் ஷூக் ஹிஸ் ஹெட். நோ அம்மா, திஸ் இஸ் நாட் மைன். உடனே கண்ணன் இல்லை அப்படின்னு தலையாட்டிட்டு இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The goddess went back into the water and came out with silver axe. அவங்க உடனே இது அவங்களோட இது இல்லை அப்படின்னோடனே அந்த கடவுள் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு சில்வர் கோடாலியோட வந்தாங்க. வந்துட்டு இது உன்னோடையதா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் திஸ் yours? She asked again. No அம்மா, கண்ணன் said. This is also not mine. உடனே இதுவும் என்னோட இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Finally, she held up his simple iron axe. Kannan's face lit up. Yes, that one is mine. உடனே அவங்க அந்த சில்வர் கோடாலியும் அவங்களது இல்லை அப்படின்னோடனே அந்த கடவுள் அவர் தவறுவிட்ட அதே பழைய கோடாலி, அந்த அயன் இரும்பு கோடாலியை அவங்களுக்கிட்ட எடுத்து காமிக்கிறாங்க. இதுவா உன்னோட இது அப்படின்ட்டு கண்ணன் அவரோட கோடாலியை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டார். ஆமாம், இதுதான் என்னோட இது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. The goddess was pleased with his honesty. கடவுள் அவர் அவரை நினச்சிருந்தா அந்த தங்க கோடாலி தான் எந்த அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் நேர்மையாக இருந்ததை பார்த்து அந்த கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. You told the truth even when you could have taken the golden axe, she said. For your honesty, I will give you all 3 axes. உன்னோட நேர்மைக்காக நான் 3த்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த கடவுள் சொல்கிறாங்க. கண்ணன் bowed in gratitude and went home with a happy heart. உடனே கண்ணன் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு தலை குனிஞ்சி Kannan bowed in gratitude and went home with a happy heart.
கண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஹானஸ்டி இஸ் ஆல்வேஸ் ரிவார்டட். நம்ம நேர்மையாக இருந்தால் நமக்கு எப்பயுமே நன்மை தான் நடக்கும்.